வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 13. 3 நாள் நடக்கும் திருவிழாவில் ஒரு நாளாவது மகனும் மருமகளும் சேர்ந்து கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டார் அலமேலு. மாலை 3 மணி இருக்கும். பண்ணையிலிருந்து நல்ல பசியோடு வீடு திரும்பினான் மலையமான். கோழி அடித்திருந்தார் அலமேலு. குழம்பும் வறுவலும் வாசல் வரை மணமணத்தது. வண்டியை நிறுத்திவிட்டு, சாப்பாடு எடுத்து வைமா என்று கூறியபடியே நேராக பின்பக்கம் சென்று கை கால் மூஞ்சி கழுவி விட்டு கொடியில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே உள்ளே வந்தான். கூடத்தில் சேரை போட்டு ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் கனிமொழி. எடைக்கு எடை திமிரு, திரும்பி கூட பார்க்காம எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு என்று மனத்திற்குள் வசைப்பாடினாலும், வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாச்சாமா என்று மனைவியை பார்த்தபடியே கேட்டான். சாப்பிட்டாச்சுப்பா, நீ உட்காரு. மகனுக்கு தட்டை வைத்து பரிமாறினார். குழம்பு நல்ல காரசாரமாக இருந்தது. அவன் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே கொட்டகையில் சுற்றி கொண்டிருந்த காற்றாடியின் வேகம் குறைந்து பின் நின்றே போனது. அட கடவுளே, கரண்ட் போயிட்டே அங்கலாய்த்த அலமேலு, கண்ணு, அந்த மேச மேல கிடக்கிற விசிறி மட்டையை எடுத்துட்டு வா என்று மருமகளை ஏவினார். அதற்குள் இங்கு மலையமானுக்கு சலசலவென்று வியர்த்து கொட்டியது. படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைக்காமலேயே விசிறியை கொண்டு வந்து நீட்டினாள் கனிமொழி. அதை கையில் வாங்கியபடி, அந்த புக்கை அங்க வச்சுட்டு வா கண்ணு, தம்பிக்கு அந்த சோத்தை எடுத்து போடு. மகனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு விசிறி விட்டபடி பரிமாறும் வேலையை மருமகளுக்கு கொடுத்தார். அப்படியாவது அவனிடம் ஏதாவது ஒத்தாசையாக நடந்து கொள்ள மாட்டாளா என்கிற நப்பாசை அவருக்கு. இதென்ன புது பழக்கம் என்று கனிமொழி புருவம் சுருக்கி மாமியாரை பார்க்க, மலையமானோ, இந்த அம்மா எதுக்கு இப்ப இவ்வளவு கூப்பிட்டு வம்பிழுக்குது, என்ன ஒருவேளை சாப்பாட்டை கூட ஒழுங்கா சாப்பிட விடாது போலவே என்று உள்ளுக்குள் பதறினான். என்ன கண்ணு அப்படி பாக்குற, காத்தாடி ஓடல பாரு, கரண்ட் இல்ல, நான் விசிறணும்ல, அதான் உன்னை சோறு போட சொன்னேன். இவன் என்ன பெரிய சக்கரவர்த்தியா, சாமரம் வீச ஒருத்தர், சேவகம் பண்ண ஒருத்தர்னு சுத்தி சர்வன்ஸை நிறுத்தி வைக்க? பல்லை கடித்தாள். அங்கே நரநரப்பது மலையமானுக்கு பீதியை கிளப்ப, நானே போட்டுக்கிறேம்மா என்றான். அதெல்லாம் எச்சு கையில அன்னக்கரண்டியை தொடக்கூடாது, நீ போடு கண்ணு. அந்த கிண்ணத்துல குழம்பு இருக்கு பாரு, நல்ல கறி துண்டா பார்த்து தம்பிக்கு எடுத்து போடு. கிழவி சரியான ஆளு, கண்ணு கண்ணுன்னு நைஸ் பண்ணியே காரியத்தை சாதிக்குது. மாமியாரை திட்டிக் கொண்டே கணவனுக்கு உணவு பரிமாறினாள் கனிமொழி. பிடிக்காமல் செய்கிறாள் என்பது அவள் பரிமாறிய விதத்திலேயே தெரிய மலையமானுக்கு என்னவோ போல் இருந்தது. சிந்தாம போடு கனி. அன்னத்தை அவள் அலட்சியமாக கையாண்ட விதம் அவன் குரலில் கடுமையை கூட்டியிருந்தது. எனக்கு இப்படிதான் போட தெரியும். கரண்டியை பொட்டென்ற சட்டியில் போட்டுவிட்டு அவனை முறைத்தாள். மலையமான் ஓரிரு நொடிகள் அவளை வெறித்து பார்த்தான். பிறகு, சரி, நீ போட்டது போதும், போ, இனி நான் பாத்துக்கிறேன் என்றான். அவளும் முகத்தை வெடிக்கென்று திருப்பி கொண்டு போய்விட்டாள். சாப்பிடும் ஆசையே போய்விட்டது அவனுக்கு. கடமைக்கு தட்டில் இருந்ததை உள்ளே தள்ளிவிட்டு எழுந்தான். தவளை தண்ணி கிழக்குது, ஓனா வேலி கிழக்குது. இதுக ரெண்டும் எப்போ ஒன்னா சேர்ந்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வர்றது? அதுக்குள்ள என் கட்டை காட்டுக்கு போயிரும். நொந்து போன மனதுடன் மகன் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைத்தார். உணவுக்கு பிறகு சற்று நேரம் கூட ஓய்வெடுக்காமல் மீண்டும் பண்ணைக்கு கிளம்பினான் மலையமான். சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. மகன் வண்டியில் ஏறியதும் பின்னாலேயே ஓடி சென்று கூறினார் தாய். எதுக்குமா? இன்னைக்கு என்னால கோயிலுக்கு போக முடியாது, தேங்காய் உடைக்காம இருக்கவும் கூடாது. நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அவன் பார்வை கனிமொழியிடம் சென்றது. கரண்ட் இல்லாததால் வீட்டிற்குள் அமர முடியாமல் நெல்லி மரத்தடியில் வந்து அமர்ந்தவளின் முகம் கடுகடுத்தது. வாங்கி கொடுத்த புடவே கட்ட மாட்டேங்கிறா, சாப்பாடு போட சொன்னா ஏதோ மாட்டுக்கு வைக்கோல அள்ளி போடுற மாதிரி தூவி விடுறா. இவ என்னோட கோயிலுக்கு வர போறாளா? அட ஏமா நீ வேற. அழுத்து கொண்டபடி, எனக்கு வேலை இருக்குமா, நீ போயிட்டு வந்துடு என்றான். எனக்கு முடிஞ்சா போக மாட்டேனா என்று குரலை உயர்த்தினார் தாய். சரி, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், அவளை தொந்தரவு பண்ணாத. அவளுக்கு கேட்கக்கூடாது என்று எண்ணி குரலை தாழ்த்தி கூறினான். அவன் எண்ணத்தை தவிடுபடியாக்கியபடி, இதுல என்ன தொந்தரவு வந்து கிடக்கு? புருஷன் பொண்டாட்டி ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றது ஒரு குத்தமா? கண்ணு, நீ குளிச்சுட்டு கிளம்பு. நீ போய் பாலை கறந்து வேனை கூத்திட்டு உடனே வீட்டுக்கு வா.
ராத்திரி நேரத்துல 6-7 மணிக்கு மேல கிளம்பி போனாதான் பல்லக்கு ஜகஜோதியா அழகா இருக்கும். கண்ணு குளிர பார்த்துட்டு வரலாம் என்றார். மலையமான் மீண்டும் கனிமொழியை பார்த்தான். அவள் முகத்தில் சம்மதத்தின் சாயல் சிறிதும் இல்லை. அவளை கட்டாயப்படுத்தவும் அவனுக்கு விருப்பமில்லை. இல்லம்மா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்று முடிவாக கூறிவிட்டு வண்டியை கிளப்பினான். ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தன்னிடமிருந்து தள்ளியே வைத்திருக்கத்தான் மலையமான் விரும்பினான். அவள் மலைமேல் நிற்கிறாள், அவனோ பள்ளத்தில் கிடக்கிறான். அவளை அண்ணாந்து பார்த்து ஏங்கி தவிக்க அவன் தயாராக இல்லை. எனவேதான் தனக்கென்று ஒரு தொழிலை உருவாக்கி அதற்குள்ளேயே மூழ்கி கிடந்தான். எத்தனை நாட்களுக்கு அப்படியே இருக்க முடியும்? என்று அலமேலு ஒவ்வொரு முறை அவளை தூண்டும் பொழுதும் அவனுக்குள் எதிர்பார்ப்பு எட்டி பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை. கனத்த மனதுடன் பண்ணைக்கு சென்றவன் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது கனிமொழி கோவிலுக்கு செல்ல தயாராக இருந்தாள். கோபம், அளவில்லா கோபம், முகமெல்லாம் சிவந்து போகும் அளவிற்கு கோபம், ஒருவித அகங்கார மனப்பான்மையுடன் கூடிய கோபம். கோவிலுக்கு தனியாக போனாலும் போவானாம், ஆனால் அவளோடு போக மாட்டானாம். அவனோடு வெளியே செல்ல அவளுக்கு மட்டும் ஆசையா என்ன? பட்டிக்காட்டான், கருப்பாண்டி. கோபத்தில் கூட மூச்சு வாங்கும் என்பதை மருமகளை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டார் அலமேலு. ரோஷக்காரிதான், ரோசப்பட்டு என்ன செய்யறான்னு பாப்போம். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயன்றார். நீ படிக்கண்ணு, தம்பி தனியாவே கோயிலுக்கு போய்க்கிறானா, உன்னை கிளம்ப வேண்டான்னுட்டான். பல முறை அவள் சாதாரணமாக பயன்படுத்திய வேண்டாம் என்கிற வார்த்தை இன்று மலையமானின் வாயிலிருந்து வந்தபோது அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் வேண்டாம் என்று நிராகரிக்கலாம், ஆனால் அவன் எப்படி அவளை நிராகரிப்பது? அவளுக்கு தோன்றிய அந்த அகங்காரமான உணர்விற்கு காரணம் வெறும் ஈகோ மட்டுமல்ல. அதையும் தாண்டி பாறையில் முளைத்திருக்கும் செடி போல அவன் மீது ஏதோ ஒரு உரிமை உணர்வு அவளுக்குள் வேர்விட்டிருந்தது. அதை அவளால் உதாசீனப்படுத்த முடியவில்லை. மாற்றுடையை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கி நடந்தாள். மருமகள் தயாராவதை வேட்டி கட்டிய வெள்ளைக்காரனை பார்ப்பது போல அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார் அலமேலு. உன் கணக்கு இப்படியா என்று மருமகளை கையாளும் வழியை அறிந்து கொண்டவர், எங்க கண்ணு கிளம்புற என்றார் எதுவுமே தெரியாத அம்முக்குட்டி போல் முகத்தை வைத்துக்கொண்டு. கோவிலுக்குத்தான், வேண்டுதல் இருக்கு. உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க. எரிச்சலுடன் சிடுசிடுத்தாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் பைக் சத்தம் கேட்டது. உடனே அலமேலு கொல்லைப்புறத்திற்கு நழுவி விட்டார். அவ்வளவு நேரம் அவரிடம் இருந்த திமிரும் தைரியமும் கரைந்து பயம் எட்டி பார்க்க எத்தனித்தது. அவன் வேண்டாம் என்று சொல்லியும் கிளம்பியிருப்பது அவன் பைக் சத்தத்தை கேட்ட பிறகு ஒருவித சங்கடத்தை கொடுத்தது. தான் செய்தது சரியா தவறா என்கிற போராட்டம் அவளுக்குள் பயங்கரமாக யுத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் மலையமான் வீட்டுக்குள் நுழைந்தான். முதல் நாள் போல் தகதகவென்று ஜொலிக்காமல் சாதாரண சில்க் காட்டன் சேலையில் இரட்டை சர மல்லிகை சூடி முகத்தில் சின்ன பதட்டத்துடன் பாந்தமாக அவள் நின்ற அழகு மலையமானை தட்டி வீழ்த்த வியப்பும் திகைப்புமாக அப்படியே நின்றுவிட்டான். அவனுடைய அந்த நிலை கரைந்து போன அவள் கர்வத்தை மீட்டெடுக்க உதட்டை அலட்சியமாக சுழித்து கொண்டு கட்டிலில் அமர்ந்து கைபேசியில் பார்வையை பதித்தாள். அவளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று புரியாத தடுமாற்றத்துடன் ஓரிரு கணங்கள் தயங்கியவன் பிறகு, கோயிலுக்கா கிளம்பியிருக்க என்றான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். பார்த்தா எப்படி தெரியுது என்றது அந்த பார்வை. அதற்கு மேல் அவனால் என்ன சொல்ல முடியும்? அமைதியாக கொல்லைப்புறத்திற்கு சென்றான். குழப்பமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புப்பா, மருமக கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. பாத்திரங்களை கழுவியபடியே மகனுக்கு குறிப்பு கொடுத்தார் அலமேலு. எம்மா, நீதான் ஏதாவது சொல்லி அவளை கிளப்பி விட்டியா? சந்தேகத்துடன் கேட்டான். அட, நான் என்னடா சொல்ல போறேன், அந்த புள்ள தானாத்தான் கிளம்பி உட்கார்ந்துருக்கு என்றார். நம்ப முடியவில்லை அவனுக்கு. என்ன சூழ்ச்சி பண்றாளோ தெரியலையே என்று எண்ணியபடியே குளித்து விட்டு வந்து வேட்டி சட்டையை அணிந்து கொண்டான். அவளுடைய பார்வை தன்னை தொடர்கிறதோ என்கிற சந்தேகம் அவனுக்குள் எழுந்தது. அவள் புறம் திரும்பி பார்த்தான். இந்த ராங்கி பிடித்தவளாவது நம்மை பார்ப்பதாவது. பெருமூச்சுடன் கிளம்புவோமா என்றான். மனைவி என்கிற உரிமையோடு ஒரு பெண்ணை பைக்கில் ஏற்றுவது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆனந்தம்தான். அதுவும் முதல் முறை என்றால் சொல்லவே வேண்டாம். மலையமானின் அடர்ந்த மீசைக்குள் ஒளிந்திருந்த தடித்த இதழ்களில் மெல்லிய புன்னகை தவழ்ந்தது. உல்லாசமான மனநிலையோடு கோவிலை நோக்கி பைக்கை செலுத்தினான். காற்றில் பறக்கும் அவள் கேசம் அவன் கழுத்திலும் கன்னத்திலும் உறவாடி கழித்தது.
அவள் கூந்தலில் கூடியிருந்த மல்லிச்சரத்தின் வாசம் அவன் நாசியை தீண்டி இதயத்தில் நிறைந்தது. தொட்டும் தொடாமல் படும் அவள் பட்டு மேனியின் ஸ்பரிசத்தில் அவன் தன்னையே மறந்தான். அந்த 10 நிமிட பயண அனுபவம் வாழ்க்கை முழுவதும் அசை போடும் இனிய நினைவாக அவன் மனதில் பதிந்தது. கோவிலை சுற்றி மிக பெரிய திடல். அந்த திடல் முழுவதும் கூட்டம். மைக் செட்டில் பக்தி பாடல்கள் எதிரொலித்தன. காணும் இடமெல்லாம் விளக்கொளி பிரகாசித்தது. ராட்சச ராட்டினங்களும் கடைகளும் ஒரு பக்கமாக ஒதுங்கியிருக்க பலூன்காரர்கள் விற்பனைக்காக சுற்றி சுற்றி வந்தார்கள். 2 சக்கர வாகனம் நிறுத்துமிடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு மனைவியின் கையை பிடித்து கொண்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான் மலையமான். இடித்து பிடித்து கொண்டுதான் உள்ளே வர வேண்டி இருந்தது. ஒரு வழியாக பல்லக்கு நிற்கும் இடத்திற்கு வந்து சாமியை பார்த்து விட்டார்கள். கனிமொழி கையிலிருந்த அர்ச்சனை தட்டை ஐயரிடம் நீட்ட அவர் தேங்காயை உடைத்துவிட்டு விபூதி குங்குமத்தோடு தட்டை திருப்பி கொடுத்தார். கூட்டத்திலிருந்து விலகி வந்து அவள் விபூதி குங்குமத்தை இட்டுக்கொண்டு அவனுக்கும் கொடுத்தாள். சாமி கும்பிடும் வேலை முடிந்துவிட்டது. உடனே அவளை வீட்டுக்கு அழைத்து செல்ல அவனுக்கு மனமில்லை. ஏதாவது வேணுமா? கடப்பக்கம் போவோமா என்றான். அவள் யோசித்தாள். வா, அபிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் என்று அவள் மறுக்கும் முன்பாகவே அவன் ஒரு காரணத்தை கண்டுபிடித்தான். இருவரும் எதுவுமே வாங்காமல் கடைகளை சுற்றி வந்தார்கள். ராட்டினத்தை வேடிக்கை பார்த்தார்கள். ஐஸ்கிரீம்காரன் பக்கத்தில் வந்து ஹாரன் அடிக்க அவரிடம் கேட்காமலேயே ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி அவரிடம் நீட்டினான். நைட்ல எதுக்கு ஐஸ்கிரீம் என்று சொல்ல வாயெடுத்தவளுக்கு அவன் முகத்தை பார்த்து அது சொல்ல முடியவில்லை. அவன் வாங்கி கொடுத்ததை நல்ல பிள்ளையாக சாப்பிட்டாள். பிறகு காரணமே இல்லாமல் கோயில் வளாகத்தை ஒரு முறைக்கு 2 முறை சுற்றி வந்து கண்ணில் படும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்களிடமெல்லாம் நலம் விசாரித்துவிட்டு மறக்காமல் அபிக்கு ஒரு ஆப்பிள் பலூனை வாங்கி கொண்டு இரவு 9 மணிக்கு மேல் வீடு வந்து சேர்ந்தார்கள். பார்க்கும் போதே அவர்களிடம் ஒரு இணக்கம் தெரிய அலமேலுவின் நெஞ்சம் நிறைந்தது. இருவரையும் கிழக்கு பார்த்து அமர வைத்து திஷ்டி கழித்தார். கனியமுதே அத்தியாயம் 13 நிறைவடைந்தது. அத்தியாயம் 14. கணவனோடு கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும் வரை உல்லாசமாக இருந்த கனிமொழியின் மனம் இரவு படுக்கையில் விழும்போது வெகுவாக கலங்கி போயிருந்தது. வீம்புக்காக என்று நினைத்து கொண்டுதான் அவனோடு கோவிலுக்கு கிளம்பினாள். ஆனால் அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்ன? அவனுடைய அருகாமை எப்படி அவளுடைய விருப்பு வெறுப்பை மறக்கடித்தது? அக்கறையாக 4 வார்த்தை பேசினால் அவளுடைய பிடிவாதம் கரைந்து போய்விடுமா என்ன? கோவில் கூட்டத்தில் அவளுக்கு எந்த சங்கடமும் ஏற்படாமல் பத்திரமாக பாதுகாத்தான் என்பது உண்மைதான். அதை இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அதை ஒரு பாடிகார்டு கூட செய்வானே, அதற்காகவா அவள் மனம் நெகிழ்ந்து விட்டது? இதெல்லாம் எங்கு போய் முடியுமோ என்கிற சிந்தனை அவளுக்குள் ஒருவித அச்சத்தை கிளப்பியது. ஆம், தன்னுடைய கனவுகளை எல்லாம் மூட்டை கட்டி தூர எறிந்துவிட்டு அவனோடு இந்த பட்டிக்காட்டில் வாழ்க்கை நடத்த தயாராகி விடுவோமோ என்கிற அச்சம் அவளுக்குள் தலை தூக்கியது. அப்படியே அவள் தயாரானாலும் எத்தனை நாட்களுக்கு அவளால் இந்த சூழ்நிலையை தாக்குப்பிடிக்க முடியும்? ஆசை மோகம் எல்லாம் குறைந்து வாழ்க்கை நிலைப்படும் போது லண்டனில் வாழும் அக்காவையும் உடன் படித்த தோழிகளின் சொகுசு வாழ்க்கையையும் கண்டு அவளுக்குள் ஏக்கம் தலை தூக்காதா? அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனிமொழியின் சிந்தனை எதிர்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் ஓடி ஓடி ஓய்ந்து போனது. உறக்கமே வரவில்லை. மறுநாள் காலை அவள் கண் விழித்த போது வழக்கம் போல் மலையமான் பண்ணைக்கு சென்றிருந்தான். அவள் கல்லூரிக்கு செல்லும் நாட்களில் காலை நேரத்தில் இருவரும் சந்திக்க முடியாது. இரவு அவன் பண்ணையிலிருந்து திரும்பும் போதுதான் சந்தித்துக் கொள்வார்கள். என்னவோ அப்போதைக்கு அவனை பார்க்க வேண்டியதில்லை என்பதே அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. பரபரவென்று குளித்து தயாராகி கைப்பையுடன் வாசலுக்கு வந்தாள். மலையமானின் பைக் நேராக அவளுக்கு எதிரில் வந்து நின்றது. அவளுக்குத்தான் அவனை பார்க்க வேண்டாம், ஆனால் அவனுக்கு அவளை பார்த்தாக வேண்டுமே. முதல் நாள் இரவு அவள் கையை பிடித்துக்கொண்டு திருவிழாவை சுற்றி வந்த நினைவு அவன் நெஞ்சுக்குள் குழலிசையாய் ரீங்காரமிட்டு கொண்டிருக்க, கல்லூரிக்கு கிளம்பும் முன் இன்னொரு முறை அவள் அருகாமையை அனுபவிக்கும் ஆர்வத்தோடு அறக்கப்பறக்க ஓடி வந்தான். கணவனை பார்த்ததும் எதிர்பாராத நேரத்தில் கடன்காரனை கண்டுவிட்டது போல திகைத்து நின்ற கனிமொழி, காலேஜுக்கா என்கிற அவனுடைய அபத்தமான கேள்வியில் புருவம் உயர்த்தினாள். இல்ல, சீக்கிரம் கிளம்பிட்ட போல தெரியுதே, அதான் கேட்டேன். இல்லையே, கரெக்ட் டைம் தான். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு மணிக்கட்டை திருப்பி பார்த்தபடி முணுமுணுத்தாள். மலையமானின் பார்வை அவளை பருகியது. அவளும் அதை உணர்ந்தாள். லேட் ஆயிடுச்சு, வரேன்.
தடுமாற்றத்துடன் கூறிவிட்டு தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்தாள். கண்ணிலிருந்து மறையும் வரை அவன் பார்வை அவளை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த பார்வை அவளுக்குள் கோபத்தை தூண்டிவிட்டது. பார்வையாலும் பேச்சாலும் அவன் தன்னை குழப்புகிறான், தன் மனதை கலைக்கிறான் என்று குற்றத்தை அவன் பக்கம் திருப்பி கோபத்தை பற்றுகோலாக பிடித்து கொண்டாள். கோபமாகத்தான் என்றாலும் கல்லூரிக்கு சென்று சேரும் வரை அவன் நினைவுகள்தான் அவளை ஆக்கிரமித்திருந்தன. கனிமொழி ஸ்டாஃப் ரூமுக்குள் நுழைந்து மேஜை டிராயரில் பையை வைத்ததுதான் தாமதம். எங்கிருந்தோ ஓடி வந்து அவள் எதிரில் நின்றாள் பிரீத்தி. மலர்ந்த முகம், பளிர் புன்னகை, கூந்தலில் கொஞ்சம் அதிகமாகவே பூ. அவளை பார்த்ததுமே தன் பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு, ஹே என்னடி விசேஷம், ஒரு மார்க்கமா இருக்க என்றாள் கனிமொழி உற்சாகத்துடன். பிரீத்தி முகம் குப் என்று சிவந்தது. பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கா இருக்கேன் என்றாள். அடி பாவி, அப்போ என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் தானா? சொல்லவே இல்லை. யாரு, எப்போ, எப்படி என்று கனிமொழி கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, வெயிட் வெயிட் வெயிட், எல்லாத்தையும் சொல்றேன், வா என் கூட என்று அவளை கேண்டீன் பக்கம் தள்ளி கொண்டு போனாள். ஆளுக்கு ஒரு டீயை வாங்கி கொண்டு இருவரும் ஒரு மரத்தடி பக்கம் ஒதுங்கினார்கள். விக்ரம் என்று கூறி தன்னுடைய அலைபேசியில் இருந்த ஒரு புகைப்படத்தை காட்டினாள் பிரீத்தி. அழகன், பிரீத்திக்கு பொருத்தமானவன். வாவ் என்று ஆர்ப்பரித்தபடி மகிழ்ச்சியோடு தோழியை கட்டி கொண்ட கனிமொழி, கங்க்ராட்ஸ் டி என்றாள். அப்புறம் பையன் என்ன பண்றாரு என்று மேற்கொண்டு விசாரித்தாள். அரபு தேசம் ஒன்றில் கட்டிடக்கலை பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினாள். கல்யாணத்துக்கு பிறகு நீயும் அப்ராட் போயிடுவியா? அவளுக்குள் சின்ன கலவரம். பாஸ்போர்ட் எடுக்க அப்ளிகேஷன் அனுப்பிட்டேன். சூப்பர் டி. அதுவரை உண்மையான மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருந்த கனிமொழியின் மனதில் அந்த கணத்தில் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்பட்டது. மனித மனம்தானே, சஞ்சலத்திற்கு என்ன குறைச்சல்? கனிமொழி பிரீத்தியை விட புத்திசாலி, படிப்பில் கெட்டிக்காரி, வசதி வாய்ப்பிலும் பல மடங்கு உயர்ந்தவள். பிரீத்திக்கு நதி போல ஓடும் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையோ குட்டை போல் தேங்கி கிடக்கிறது. தோழியின் மீது அவளுக்கு நிச்சயமாக பொறாமை இல்லை. ஆனால் தன்னை அறியாமலேயே ஒரு ஒப்பீடு அவள் மனதில் எழுந்துவிட்டது. அந்த ஒப்பீடு அவள் மனதில் எழுந்துவிட்டதால் அவளை பெரிய பாதகி என்றெல்லாம் எண்ணிவிட முடியாது. அவளுடைய இடத்தில் பிரீத்தி இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக கூட யோசித்திருக்கலாம். அது மனித இயல்புதானே. கனிமொழியிடமும் அந்த இயல்பு இருந்தது, அவ்வளவுதான். அன்று முழுவதும் அவளால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கை இப்படி அநியாயமாக ஒரு பட்டிக்காட்டில் சிக்கிக் கொண்டதே என்று எண்ணி எண்ணி மாய்ந்து போனாள். முதல் நாள் மலையமானோடு கோவிலுக்கு சென்றது மிகப்பெரிய தவறு என்று எண்ணியவள், இந்த வாழ்க்கை தனக்கு ஒருபோதும் ஒத்து வராது, ஏதாவது ஒரு உறுதியான முடிவை எடுத்தாக வேண்டும் என்று யோசித்தாள். அப்போதுதான் அந்த பெண்மணியின் நினைவு அவளுக்கு வந்தது. சில நாட்களுக்கு முன் அவர்களுடைய கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசிய புகழ்பெற்ற பெண் வழக்கறிஞர் அவர். தன்னுடைய பிரச்சனையை அவரால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்பினாள் கனிமொழி. மலையமானுக்கு அன்று முழுவதும் வேலையே ஓடவில்லை. மனைவியை பற்றிய சிந்தனைகள் அவன் மண்டைக்குள் குடைந்தன. முதல் நாள் அவன் கையை பிடித்து கொண்டு திருவிழாவில் வலம் வந்தவள் மறுநாள் சொல்லாமல் கொள்ளாமல் கல்லூரியிலிருந்து நேராக பிறந்த வீட்டுக்கு சென்று விட்டாள். அவனுடைய தந்தையோ சமாதானத்திற்கு ஏதேதோ காரணங்கள் சொன்னார். அவையெல்லாம் வெறும் மழுப்பல்கள்தான் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் புரியாத விஷயம் என்னவென்றால், வெகு சில நேரங்களில் அவள் அவனிடம் நன்றாக பேசியிருக்கிறாள், சிரித்திருக்கிறாள், கள்ள பார்வை கூட பார்த்திருக்கிறாள். அவள் மாறிக்கொண்டிருப்பதாக நினைத்தானே. எல்லாம் வெறும் கற்பனைதானோ? இல்லை என்றால் திடீரென்று எதற்காக அவள் பிறந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும்? திருமணமாகி கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு முறை கூட பிறந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றோ அங்கு தங்க வேண்டும் என்றோ அவள் யோசித்ததாக கூட அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய எளிமையான வாழ்க்கை முறையில் அவள் தன்னை பொருத்தி கொள்ள வெகுவாக போராடி ஓரளவு வெற்றியும் கண்டுவிட்டாள் என்றுதான் தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இப்போது காரணமில்லாமல் அவள் அங்கு சென்று 3 நாட்கள் தங்கியிருக்கிறாள் என்பதை அவனால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தென்னை மரங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்திற்கு பொருத்தப்பட்டிருந்த குழாய்களில் அடிக்கடி தேங்காய் விழுந்து பழுதாகி விடுவதால் தரமான பைப் மாற்றும் ஆட்களை வர சொல்லியிருந்தான். வேலை நடந்து கொண்டிருந்தது. நின்று மேற்பார்வை பார்க்க வேண்டியவனுக்கோ அங்கே நிலை கொள்ளவில்லை. நாராயணனுக்கு கால் செய்து அழைத்து, கொஞ்ச நேரம் இங்கிருந்து பார்த்துக்க மாமா, எனக்கு வேற வேலை ஒன்று இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன்
என்று சொல்லிவிட்டு வண்டியை எடுத்தவன் நேராக மாமனாரின் பண்ணைக்கு சென்றான். அங்கே அவர் இல்லை. வீட்டுக்கு சென்றிருப்பதாக வேலைக்காரர்கள் சொன்னார்கள். வீட்டுக்கு செல்ல அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. தோப்பில் நின்றபடியே வந்துவிட்டான். வீட்டுக்கு இப்படியே செல்ல முடியாது. வீட்டுக்கு சென்று குளித்துவிட்டு புறப்படும் அளவுக்கு பொறுமையும் அவனுக்கு இல்லை. அலைபேசியில் பேசுவதும் சரியாக இருக்காது. அங்கேயே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன் பிறகு அலைபேசியை எடுத்து அவருக்கு அழைத்தான். இங்கதான் மாமா, பண்ணைக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னு ஆளுங்க சொன்னாங்க. எப்ப வருவீங்க என்று விசாரித்தவன் அவர் மாலை வருவதாக சொன்னதும் சோர்ந்து போனான். அதுவரை என்ன செய்வது? பொறுமை எள்ளளவும் இல்லை. ஏதோ ஒரு பதட்டம். அவள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை உடனடியாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பது போன்ற துடிப்பு அவனை நிற்க விடாமல் துரத்தியது. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்காத குறைதான் என்று கூட சொல்லலாம். என்ன மாமா சொல்றா? ஏன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா? பொறுக்க முடியாமல் அலைபேசியிலேயே கேட்டுவிட்டான். அதான் சொன்னேனே மாப்பிள்ள, சும்மா 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்ததாதான் சொன்னுச்சு. இப்ப காலேஜுக்கு போயிருக்கு. வந்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் என்றார். இன்னொரு முறை கட்டாயத்தின் பெயரில் அவள் தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம் என்று நினைத்தவன் உடனடியாக அவரை மறுத்தான். இல்ல மாமா, அவ தானா முடிவெடுக்கட்டும், வற்புறுத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் இப்பவே ஒரு முடிவு எடுத்துடுவோம் என்றான். இதற்கு மேல் அவனால் இந்த அழுத்தத்தை பொறுக்க முடியாது. வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் என்ன வேதனை இது? என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி சொல்றீங்க என்றார் அங்கப்பன் வருத்தத்துடன். கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆச்சு மாமா. இந்த 7 மாசத்துல அவ மனசு மாறலன்னா எப்பவும் மாறமாட்டா. அதனால எதுவா இருந்தாலும் அவளே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும். எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரம் எடுக்கிறது எல்லாருக்கும் நல்லது என்று கூறிவிட்டு அலைபேசியை அணைத்தான். கனியமுதே அத்தியாயம் 14 நிறைவடைந்தது. நன்றி.